வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி மற்றும் RJ PL காவேரிமணியன். காலங்காலே மாறி போச்சு, நமது வயது ரொம்ப கூடிருச்சு. காலந்தானே மாறிடுச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே வந்துருச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே வந்துருச்சு. எங்களுடைய அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. கேளுங்கள் நீங்க தினந்த இந்த முதியோரின் பேச்சையுமே. கேளுங்கள் நீங்க தினந்த இந்த முதியோரின் பேச்சினையே. வாருங்கள் எல்லோருமே நல்லா கொண்டாடுவோம் வாருங்களே. முதியோரின் காலந்தானே நாம பேசலாமே பயிரலாமே. பேசலாமே பயிரலாமே நல்ல அனுபவம் தானே வந்த. காலம் ரொம்ப மாறி போச்சு, நம்ம வயது ரொம்ப கூடியாச்சு. காலம் ரொம்ப மாறி போச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே உண்டாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே உண்டாச்சு. தானே லாலிலாலோ போடு லாலிலாலோ லாலாலோ லாலிலாலோ 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 போடு லாலிலாலோ லாலாலிலோ லாலிலாலோ லாலிலாலோ போடு லாலிலேலோ லாலிலேலோ. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம் வாருங்கள். இந்த பாடலை பாடியவர் நாட்டுப்புற பாடகி திருமதி தமயந்தி சண்முகம் அம்மா அவர்கள். இன்றைய பகுதியில் மூத்த குடிமக்களின் உடல் நலம் பேணுவதற்கான சில அடிப்படை தகவல்கள் மற்றும் ஆலோசனைகள். இதற்கு முந்தைய பகுதியில் மூத்த குடிமக்களின் உடல் நலம் குறித்த அடிப்படை தகவல்களை பகிர்ந்த டாக்டர் R ஆனந்தி அவர்கள் பேசிய உரையை நம்ம கேட்டோம். இதனுடைய தொடர்ச்சியா காரைக்குடி பக்கத்துல இருக்கிற டிராப்ஸ் ஹோம் அப்படிங்கிற ஒரு முதியோர் இல்லத்துல உள்ள பெண்மணிகள் இணைய வழியா உரையாடுவதை நம்ம இப்ப கேட்கலாம். டாக்டர் அம்மா லைன்ல இருக்காங்க. நீங்க உங்க பேர் சொல்லி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை கேளுங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, என் பேரு கனகலட்சுமி. வயசு என்னம்மா ஆகுது? வயசு 80மா. 80ங்களா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன செய்யுது? நல்ல சளி பிடிச்சிருக்குமா, 10 நாளா சரியான சளி, நெஞ்சு சளி நல்லா போட்டு விடவே மாட்டேங்குது. இருமலாம். காய்ச்சல் எதுவும் வந்துச்சாமா? காய்ச்சல்லாம் இல்லம்மா. சுகரு, பிபி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காமா? இருக்கு, ஆனா அதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கா? ஆமா ஆமா. சரிம்மா, எதுவும் மழையில எதுவும் நனைஞ்சிங்களாமா? வெளியிலேயே போக மாட்டோமா. வெளியிலேயே போக மாட்டீங்க. சரிம்மா, சரி சரி. இந்த இப்போ இருக்கிற மழை காலத்துல
மாத்திரை மருந்து எதுவும் போட்டிருக்கீங்களாமா சளி இருமலுக்கு? சளி இருமலுக்கு போடல, சுகர் பிபி இதுக்கு சரி தான் மாத்திரை போடுறேன். சரி சரிம்மா சரி. இந்த மழை காலத்துல எப்பவுமே காய்ச்சல் சளி இருமல் வர்றது சகஜம்தான். ஆனா உங்களுக்கு ஏற்கனவே சுகர் பிபி இருக்கிறதுனால அதை இன்னும் கொஞ்சம் நீங்க பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கான சளி இருமலுக்கான மருந்து மாத்திரை வேணா எடுக்கலாம். அது இல்லாம நீங்க வீட்லயே இதுலயே ஹோம்லயே கொஞ்சம் சுடுதண்ணி ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க. சுடுதண்ணி தான் குடிச்சுக்கிட்டு சுடுதண்ணி இருக்கேன். தான் குடிக்கிறீங்க. சரி ஆமா. சரி சரி. பால்ல மஞ்சளும் மிளகும் கலந்து குடிச்சீங்கன்னா கண்டிப்பா ம். உங்களுக்கு அந்த சளி தொண்டையில நிக்கிற சளி கண்டிப்பா இளகி போகும். அடுத்த கேள்வி தாரா கண்ணம்மா அவங்க கேக்குறாங்கம்மா. கேளுங்க. வி தாரா கண்ணம்மா. சொல்லுங்கம்மா. என்னம்மா? வணக்கம்மா. வணக்கம்மா வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? கை சொல்லுங்க. இடது கை நரம்பு நரம்பு பிடிச்சிருக்குதும்மா. எத்தனை நாளாமா இருக்கு இந்த பிரச்சனை? அது 10 நாளா இருக்கு. 10 நாளா இருக்குங்களா? உங்களுக்கு ஆ, சர்க்கரை நோய் எதுவும், ரத்த கொதிப்பு ஒண்ணும் இதெல்லாம் எதுவும் கிடையாது. பிரச்சனை இருக்குங்களா? ஒண்ணும் ஒண்ணுமே கிடையாதும்மா. கிடையாது. ஆஹா. சரிம்மா. எதுவும் வெயிட் எதுவும் தூக்குனீங்களாமா? இல்ல இல்ல ஒண்ணும் தூக்குறது வெயிட் இல்லம்மா. எல்லாம் எதுவும் தூக்கல. கையில ஆஹா. எதுவும் சாஞ்சு படுத்திருந்தீங்களா? கைய வச்சு படுத்திருந்தீங்களா? இல்ல இல்ல வலிக்கு விழுந்ததுனால கை வழுக்கி பிசைஞ்சு விழுந்துட்டீங்க. அப்படிங்களா? பாத்ரூம்ல சரி இருந்து சரிம்மா. வந்தேன். அப்படிங்களா? சரி சரி. ஆ, கையெல்லாம் தூக்கலாம் முடியுதாம்மா? கைய தூக்கெல்லாம் தூக்கி முடியுது. எல்லாம் கை வலிதான் எனக்கு. கை வலி தான் இருக்கு. சரிம்மா. ஆ, அங்க நீங்க நான்வெஜ் எல்லாம் குடுப்பாங்களாமா? சாப்பிடுவீங்களா எல்லாம் நீங்க? கொடுப்பாங்கம்மா. ஆ எல்லாம் கொடுப்பாங்க. சரிம்மா. இது முட்டை எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கங்கம்மா. முட்டை நல்லா சேர்த்துக்கங்க. சரி சிக்கன் முடிஞ்சது சிக்கன் குடுக்குறாங்கன்னா அதுவும் நல்லா சாப்பிடுங்க. கீரை சரி வகைகள்லாம் கொஞ்சம் சாப்பிடுங்க. கையில சரி எதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி நரம்பு பிடிச்சி இழுக்குதுன்னா கொஞ்சம் உடற்பயிற்சி கையில எக்ஸசைஸ் செய்யணுமா. கைய தூக்குறது, பின்னாடி ஆ, எவ்வளவு முடியுமோ அந்த அந்த அளவுக்கு சுத்துறது, அதே மாதிரி சரிம்மா விரல்கள்ல மூடி மூடி எடுக்கணுமா. அந்த மாதிரி சரிம்மா கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த தசை பிடிப்பு ஏதாச்சும் இருந்தா ஃப்ரீ ஆயிடும். முடிஞ்சதுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஒத்தடம் கொடுங்கம்மா. கொடுத்தீங்கன்னா சரிம்மா சரியாயிடும். சரிம்மா. சரிங்களா? ஆ, சரி. நன்றி நன்றி. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. சம்பூர்ணம். எவ்வளவு வயசு என்னம்மா ஆகுது? வயசு 70. 70. என்னம்மா செய்யுது உங்களுக்கு? உடம்புக்கு என்ன தொந்தரவு செய்யுதுமா? மேல் கால வலிக்குது. கை கால்லாம் வலிக்குதுங்களா? சரி. சுகர் பிபி எதுவும் இருக்குங்களா உங்களுக்கு? இருக்குது. இருக்கா? சரி. சாப்பாடெல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா? ஆ, உடற்பயிற்சியில எதுவும் வாக்கிங்லாம் போவீங்களா உங்க ஹோம்ல? வாக்கிங் போவோம். வாக்கிங் ரெகுலரா போங்க. நல்லா சாப்பிடுங்க. ஆகாரம் எல்லாம் 3 வேளைக்கும் கரெக்டா சாப்பிடுங்க. கை கால் வலிக்கு நீங்க உடம்பு முடியலன்னு படுத்தே இருக்க கூடாது. சரிங்களா? எவ்வளவு முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளவு நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு ஹோமுக்குள்ளார நடக்கிறீங்க, வாக்கிங் போறீங்களோ, காலையில ஒரு 1/4 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/4 மணி நேரம். மழை இல்லாத நேரத்துல காலையில சாயந்தரம் 2 வாட்டி 1/4 மணி நேரம் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உடல் சோர்வு தன்மை இருக்காதுமா. ஆகாரம் அதே மாதிரி நல்ல சத்துள்ள சாப்பாடா சாப்பிடுங்க. கண்டிப்பா சரியாயிடுமா. காய்ச்சல் மாதிரி எல்லாம் எதுவும் இல்லல்ல? இல்ல இல்ல. பின்ன ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நல்ல காய்கறிகள் பழங்கள்லாம் நல்லா சேர்த்துக்கங்க. நல்லா வாக்கிங் போங்க. டெய்லிக்கும் காலையில கொஞ்ச நேரம், சாயந்தரம் கொஞ்ச நேரம் நடங்கம்மா. நடந்தா சரியாயிடும். பாட்டி, டாக்டர் அம்மா பேசுறாங்க. நீங்க உங்களுக்கு என்ன முடியலையோ அதை சொல்லி கேளுங்க. பாட்டிமா சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? வணக்கம் அம்மா. வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. பெரிய நாயகி. வயசு என்னம்மா ஆகுது? வயசு 75 ஆச்சுமா. சொல்லுங்கம்மா. உங்களுக்கு உடம்புக்கு என்ன செய்யுதுமா? சொல்லுங்க. கீழே விழுந்து கால் அடிபட்டு இப்ப அதிகமா வலியா இருக்குது சாமி. ஆபரேஷன் பண்ணினது இப்ப அதிகமா வலியா இருக்குது. அதுதான் எந்த தொந்தரவு. இடத்துலமா ஆபரேஷன் பண்ணாங்க? இந்த இங்க தொடையில கால்ல. சாமி. ஆமா தொடையிலங்களா? தையல் ஆமா போட்டிருக்காமா? ஆமா சாமி. எத்தனை நாள் ஆச்சுமா ஆபரேஷன் செஞ்சு? போட்டு ஒரு 4 வருஷம் ஆச்சுக்கண்ணா. 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வலி எடுக்குது அப்படிங்களா? இப்ப வலி வலி எடுக்குது கண்ணா. சலமா நீரா எதுவும் வருதாமா தையல் போட்ட இடத்துல? அதெல்லாம் ஒண்ணும் வரல சாமி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உள்ள எதுவும் பிளேட் வச்சாங்களா? என்னன்னு சொன்னாங்க உங்களுக்கு? பிளேட் வச்சதுதான் சாமி. அப்படிங்களா? பிளேட் வச்சதுல மறுக்கவும் கொஞ்சம் அந்த வலி பிளேட் எடுக்குது நவந்துக்குச்சு. மறுக்க அப்படிங்களா? ஆமா சாமி. சரிம்மா. உங்களுக்கு சுகர் பிபி எதுவும் இருக்காமா? சர்க்கரை ரத்த அதெல்லாம் இல்ல கொதிப்பு அதெல்லாம் அதெல்லாம் இல்ல ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல சரிம்மா. சாமி. இது வலி தொடர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பா இன்னொரு வாட்டி பிளேட் நகர்ந்திருக்கா, இல்ல அதே இடத்துல இருக்கா, இல்ல உள்ள எதுவும் சலமோ நீரோ கோத்து இருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கணுமா. நம்ம எக்ஸ்ரே எதுவும் எடுத்து பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
இல்ல உங்களுக்கு வந்து தொடர்ந்து இல்ல அப்பப்ப வருதுன்னா கொஞ்சம் வந்து உடற்பயிற்சி செஞ்சு அந்த இடத்துல வீக்கம் வராம காலை கொஞ்சம் மேல தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும்மா. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி சுடு தண்ணி ஒத்தடம் ரெகுலரா வச்சுட்டு வாங்கம்மா, சரியாயிடும். சரி அதுக்கு மீறியும் இருக்குன்னா கண்டிப்பா ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு வாட்டி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். சரிங்களா? ஆஸ்பத்திரி வரணும் இல்லையா சாமி, நாங்க இருக்கிறோம். பார்க்கணுமேமா, உள்ள நம்ம என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு சரி பண்ணிடலாம். அங்க இருக்கிறப்ப நீங்க கொஞ்சம் சுடு தண்ணி ஒத்தடம் வைங்க, சரியாயிடும். சரிப்பா. சரிம்மா, சரி. டாக்டர் அம்மாட்ட பேசுங்க நீங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராஜம்மா. ராஜம்மா, சொல்லுங்க ராஜம்மா பாட்டி, உங்க வயசு என்ன ஆகுது? என் வயசு 80 வயசுமா. 80 வயசுங்களா? என்ன பிரச்சனை செய்யுதுமா, சொல்லுங்கம்மா. பிரஷர் வேற. பிரஷர் இருக்குங்களா? சரி, அது கண்ட்ரோல்ல இருக்குங்களா? மாத்திரை வலி இருக்கு. சரி சரிம்மா. பிரஷருக்கு மாத்திரை கரெக்டா போட்டுட்டு இருக்கீங்களாம்மா? பிரஷருக்கு மருந்து போட்டுட்டு இருக்கீங்களா? பிரஷருக்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுறேன். சரிம்மா. உப்பு சத்து எப்பவுமே உங்க உணவுல வந்து கம்மியா சேர்த்துக்கங்கம்மா. உப்பு சத்து ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கொழுப்புள்ள சாப்பாடும் சாப்பிடக்கூடாதும்மா. ரெகுலரா வந்து உடற்பயிற்சி வாக்கிங் வந்து டெய்லிக்கும் காலையில ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் நடக்கணும்மா. நடந்தீங்கன்னா இந்த இந்த மழை காலத்துல எப்பவுமே கொஞ்சம் உடல் சோர்வும் எலும்பு வலியும் இருக்கும். அதனால கொஞ்சம் அப்பப்ப சுடுதண்ணி ஒத்தடம் கால் உள்ளங்காலுக்கு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வலி உடம்பு வலி எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அவங்கனால நடக்க நடக்க முடியாதுன்னு முடியாதுன்னு சொல்றாங்க சொல்றாங்களா? டாக்டர். சரிம்மா, அப்போ யோகா மாதிரி மெடிடேஷன் மாதிரி பண்ணலாம், தியானம் மாதிரி பண்ணட்டும். உள்ளங்கால்ல வந்து ஒத்தடம் கொடுக்கணுமா. உள்ளங்கால்ல சுடுதண்ணி ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். ஹலோ மேம். சொல்லுங்க மேம், லாஸ்ட் கொஸ்டின் மேம். சரி பாத்திருக்காங்க. ஓகே நம்ம ஓகே முடிச்சுக்கலாம். கொடுங்க. ஓகேம்மா, ஓகே கொடுங்க. பேசுங்க நீங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. லலிதாம்மா. லலிதாவா? சொல்லுங்கம்மா, உங்க வயசு என்னம்மா ஆகுது உங்களுக்கு? வயசாயிடுச்சுங்கம்மா. சரிம்மா. மேலாகத்துக்கு ஒரு வயசாயிடுச்சுங்கம்மா. வயசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதும்மா. சொல்லுங்க, என்ன செய்யுது? ஆமாம்மா, எத்தனை தடவை கீழே விழுந்து கால் எல்லாம் இதாகி உடம்பெல்லாம் ஒண்ணுமே முடியல. அப்படிங்களா? எதுக்குமா நடக்க முடியலீங்களா? ஆமாங்கம்மா, இது வச்சுதான் நடக்க முடியும். குச்சி வச்சுதான் நடக்கிறீங்களா? ஆமா. சரிம்மா. இது எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்குமா? இப்பதான்மா கீழே விழுந்துட்டு எலும்பெல்லாம் போயிடுச்சுமா. அப்படிங்களா? எலும்பு போயிடுச்சுன்னு நினைக்க வேணாமா. ஏன்னா வயசு ஒரு ஒரு வயசுக்கு மேல நம்ம வந்து நடக்கும் போதோ இல்ல உட்காரும் போதோ கொஞ்சம் கவனமா இருந்தாலே இந்த கீழே விழுறது. கட்டளையதான் உட்கார்ந்துருக்கமா, எங்கேயும் ஆமா ஆமா. ஊருக்கு போகல. ஊர் எல்லாம் எப்படி இருக்கணும் போய் பார்க்க முடியலமா. சரி சரிம்மா. நடக்கும் போது கொஞ்சம் கவனமா நடங்கம்மா. அந்த குச்சியை வச்சுட்டு நடங்க. அதே மாதிரி எங்கேயும் உட்காருறீங்கன்னா பின்னாடி தொட்டு பாத்துக்கங்க, சேர் வந்துட்டு கரெக்டா இருக்கான்னு அதை புடிச்சுக்கிட்டு உட்காருங்க. கட்டில்ல உட்காரும் போது கட்டிலோட கம்பிய புடிச்சுக்கிட்டு உட்காருங்க. இப்படி உட்காரும் போது நீங்க வந்து தேவையில்லாம தவறி விழுறத வந்து தவிர்த்துக்கலாம். நல்ல சாப்பாடு, நல்ல சத்துள்ள சாப்பாடா சாப்பிடுங்க. முட்டை எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் சாப்பிடுங்க. பால் நல்லா குடிச்சுக்குங்க. சர்க்கரை, சுகர், பிபி எதுவும் பிரச்சனை இருக்காமா? மாத்திரம் சாப்பிட்டு இருக்கீங்க. சரிம்மா. உப்பு சத்து மட்டும் கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கங்கம்மா. உப்பு சத்து ஜாஸ்தி சேர்த்துக்க வேணாம். படி காய்கறி பழங்கள் கரெக்டா சாப்பிட்டுட்டு வாங்க. சரிம்மா. ஓகேம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவியல் பாலம் தொடரில் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் ஆனந்தி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள்.